பொண்ணை பார்த்து அதை பார்த்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்குது. ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகும்போது மாடு அங்க செவனேன்னு தான் நின்னுது. ஆனா அந்த பொண்ணுங்க பயந்து ஓடும்போது இதுக்கும் இப்போ நான் தான் காரணம்னு சொல்லுவாங்களே. இவர் பைக்ல ரைடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யமராஜாவே எதிரில வந்துட்டாப்ல ஸ்கூட்டியோட. ஒரு செகண்ட் அந்த லாரிக்காரனே அரண்டுட்டான். ஆண்களை எப்படியாவது வளர்ச்சி வச்சு போயிடாங்க. பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. என் நம்புறல பாரு, இந்த ஷாட் பாரு வச்சு. என்னடா ஷாட் இது மச்சான்? வண்டி ஓட்டுறதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா வண்டி ஸ்டாண்ட் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே. ஹெல்மெட் இல்லாம வேகமா வந்தவரு போலீஸ பார்த்ததும் திரும்பி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சாரு. அவர் விதி மாட்டிக்கிட்டாரு. இந்தியால தான் இப்படின்னு பார்த்தா சைனால ஒரு லேடி ஓட்டி இருந்ததை பாருங்க. ஏதோ அப்பா வீட்டு ரோடு மாதிரி அசால்ட்டா வருது. வண்டியை வேற நடு ரோட்ல நிறுத்தியாச்சு. இங்க பின்னாடி வந்த வெள்ளக்கார் நின்னுடுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த வண்டி நிக்கல. ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கு நைட்டு 12 மணிக்கெல்லாம் கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க கேக் வெட்ட வந்தவங்களே எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு பாருங்க. போர்டு வச்சிருக்காரு, வெல்கம் ரோஹித் டு சர்ப்ரைஸ் மீ ஆன் மை பர்த்டே. ஐ அம் சர்ப்ரைஸ்ட். இவங்க வருவாங்கன்னு நம்பி வச்சாரு பாருங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். பொண்ணு பார்த்ததும் தலைவன் வண்டிய முறுக்கி இருக்காரு. ஆனா நாய் குறுக்கல வந்து பிளானையே சொதப்பிடுச்சு. இப்ப பாரு என் திறமைய. எல்லாரும் கூட்டமா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு இங்க லைசன்ஸ்க்கு எட்டெல்லாம் போட வேண்டாம், இத